ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் வீடியோ ஒரு 5 பாயிண்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் மிச்சம்லாம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு வந்து 5 பாயிண்ட் பற்றி பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து 6வது பாயிண்ட் ஓவர் திங்கிங் பற்றி பார்க்கலாம். ஓவர் திங்கிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்த தேவைக்கு அதிகமாக யோசிக்கிறது அப்படிங்கிறத ஓவர் திங்கிங் சொல்கிறாங்க. அதாவது ஓவராக அனலைஸ் பண்ணுறது, இது அப்படி இருக்குமோ அது இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு தேவைக்கு அதிகமாக வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறது, அதுதான் ஓவர் திங்கிங் சொல்கிறாங்க. இந்த ஓவர் திங்கிங்னால நம்மளுக்கு என்னெல்லாம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வந்து நம்மளுக்கு ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகும், அதிகமாக கவலை ஆகும், நம்மளால் ஒரு டிசிஷன் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது, நம்மளால் ஒழுங்காக தூங்கவே முடியாது ஓவராக திங்க் பண்ணுறதுனால. உதாரணமாக சொல்லணும்னா, அவங்க அப்படி நினச்சிருப்பாங்களோ, நம்ம தப்பாக பேசிட்டோமோ, இதனால தான் இப்படி நம்ம கிட்ட பேசாமல் போயிட்டாங்களோ, நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட காசு இருக்குமா, நம்ம அதை எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த மாதிரி தேவையில்லாமல் எதையாவது நினச்சி ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதனால நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு நல்ல முஸ்லீமாக இருப்பது அவனுக்கு தேவையில்லாததை விட்டு விடுவது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. நம்மளோட பாஸ்ட்ல நடந்ததை பற்றி கண்டிப்பாக யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதை போட்டு மனசில் எந்த குழப்பமும் ஏற்படுத்திக்காதீங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. யார் மேலேயுமே சந்தேகப்படாதீங்க. இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம 10 நிமிஷத்துக்கு மேலே யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இதனால இந்த ஓவர் திங்கிங்லேருந்து நம்ம கண்டிப்பாக வெளிவர முடியும். இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டை யுவர் கேமல், ட்ரஸ்ட் இன் அல்லாஹ். நீ முயற்சி செய், நம்பிக்கை அல்லாஹ் வந்து அதை வந்து செயல்படுத்தி தருவான், நீ வந்து அதை போட்டு குழப்பிக்கான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப ஓவராக திங்கிங் வந்துக்கிட்டே இருக்குது, அது நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா, அந்த யோசனை விட்டுட்டு நீங்கள் வாக்கிங் போக ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை காதில் கேடுங்க. ஒரு பாட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச துவா எதுனாலும் ஓகே, அந்த மாதிரி கேளுங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி பேசுங்க. அது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை நல்லாவே குறைக்கும். அவங்க கிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசுற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்கனாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஓவர் திங்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே கம்மியாயிடும். இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்களா, நம்மளை பார்த்தா நமக்கே பிடிக்கல, நான் நல்லா இல்லை, என்கிட்ட ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, என்ன யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அதெல்லாம் உண்மை கிடையாது. அதுவும் நம்ம கல்யாணம் ஆகி போயிருந்த மாமியார் வீட்டில் தான் இந்த மாதிரி திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு எல்லாருக்குமே அந்த திங்கிங் வரும். முக்கியமாக நம்ம மாமியார் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், உனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, நீ வந்து நம்மளை வந்து எந்த ஒரு பேச்சிலையும் வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதனாலேயே நம்ம நினச்சிப்போம், ஒருவேளை நமக்கு எதுவுமே தெரியாதோ, நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அறிவாளியாக இருந்திருப்போம். ஆனால் கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணமே வரும், நம்மளுக்கு எதுவுமே தெரியாதோ, ஒருவேளை நம்ம நிஜமாவே முட்டாள் தானோ அப்படின்னு நினைக்க தோண ஆரம்பிச்சிருக்கோம். அது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்று சொல்லுங்க, நான் யூஸ்லெஸ் கிடையாது. அல்லாஹ் தாலா சொல்கிறான், we have certainly created men in the best form. இது பார்த்தீங்கன்னா சூரா அத்தீன்ல அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனையும் மிகச்சிறந்த வடிவில் படைத்துள்ளோம். உடல், அறிவு, மன வலிமை எல்லாத்தையும் சேர்த்துதான் அல்லாஹ் தாலா சொல்றான். ஸோ நம்ம இந்த மாதிரி நினைக்க தேவையில்லை. நம்ம எப்படி நம்மளை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம். நம்மளோட பாடியை வந்து நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஃபுட் டயட் பேலன்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது நைட்டி போடுறத அவாய்ட் பண்ணுங்க. நைட்டியை போட்டு கொண்டே போட்டு சுற்றுறத அவாய்ட் பண்ணிட்டு, நல்லா ரேயானில் மேக்ஸி இருக்கும் இல்லையா, லாங் மேக்ஸி, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், லாங்காகவும் இருக்கும், கிட்டத்தட்ட நைட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனால் போட்டிருக்கும் போது நல்லா அழகாக தெரியும், நம்மள அழகாக காட்டும். டெய்லியும் குளிங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க.
ஹேர் ஸ்டைல் ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு போனி டெயில் போட்டால் கூட ரொம்ப அழகாக தெரியும். நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கும் போது நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நம்மளை சுற்றி வாசனையாக இருக்கணும். எப்போவுமே வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் போட்டுக்கோங்க. நம்மளோட ஹஸ்பண்டோட கண்ணுக்கு வந்து நம்ம ரொம்ப அழகாக தெரியணும். அதுவே நம்மளோட வந்து கான்ஃபிடென்ட் லெவலை வந்து அதிகப்படுத்தும். நம்மளையே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் கண்ணாடியில் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாமே நம்ம ட்ரை பண்ணுவோம் இன்ஷால்லா. நம்ம வெளியே அழகுபடுத்திட்டு போறதை விட நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போது நம்மளோட கணவரோட கண்களுக்கு அழகா தெரியும் இன்ஷால்லா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திரமா செலவு பண்ண கையில காசு இல்ல. இது வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஏற்படுற காமனான ஒரு திங்கிங் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்திலே ஜைனப் பின்த் அப்படின்ற ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னால முடிஞ்சதை வீட்லேயே செஞ்சு கைவினை பொருட்களை விற்று அப்பயே சம்பாரிச்சிருக்காங்க. அவங்க தானம் கொடுக்கறதுக்காக வந்து சம்பாரிச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கோம், நம்மளால சம்பாதிக்கவே முடியாது, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம எல்லார்கிட்டையுமே ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். உங்களுக்கு டைலரிங் தெரிஞ்சிச்சுன்னா ப்ளவுஸ் தச்சு சேல்ஸ் பண்ணலாம், எம்ப்ராய்டிங் பண்ணலாம், மெகந்தி போட்டு விடலாம். குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம், மசாலா சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேக்கிங் பண்ணலாம். உங்ககிட்ட மொபைல் இருந்துச்சுன்னா ரீசெல்லிங் பண்ணலாம், காஸ்மெட்டிக் ட்ரெஸ்லாம். இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்து விலாகு வீடியோஸ்லாம் போட்டு நிறைய பேர் இப்போ சம்பாதிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தால் அவங்க வீட்லேயே வாட்ஸ்அப்லேயே நீங்கள் அனுப்பி சேல்ஸ் பண்ணலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். நம்ம படிக்கலை, நம்மளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லா பெண்கள்கிட்டையுமே ஒளிஞ்சிருக்கும். உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சால் க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கலாம். ஜொமேட்டோ ஸ்விக்கியில் சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா டியூஷன் எடுக்கலாம், ஆன்லைன் டியூஷன் சொல்லி கொடுக்கலாம். நம்ம சம்பாதிக்கிற 100 ருபீஸாக இருந்தாலுமே அது நம்ம கான்ஃபிடென்ட் லெவலை நல்லாவே பில்ட் பண்ணும். நம்ம ஃபேமிலியோட பேசுங்க, ஹஸ்பண்ட் கிட்ட உறவினர்கள் கிட்ட பேசி நம்மளோட நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஸ்டார்ட் அப் பண்ணி சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்ம ஹலாலான வழியில் முயற்சி செய்வோம். முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் வந்து பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.